அரை பாட்டில் பியர் அடிச்சுட்டு இளையராஜா நைட்டு பூரா அடித்த கூத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூர்றாரு. நடந்த அரசு விழா அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அதில் இவங்க கிண்டலாக பேசிக்கிறாங்க நண்பர்கள். ஒன்று, அவர் தண்ணி அடிக்கிறத பற்றி பேசுகிறாரு, சரக்கு அடிச்சது. அதாவது பியர் அரை பாட்டில் பியரு இளையராஜா அடித்தார் அப்படின்றாங்க. மற்ற மூணு பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸு தண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணி அடிக்கிறத பற்றி பேசுகிறாரு. மது, போதை, அதை பற்றி பேசுகிறாரு. ரெண்டாவது, தண்ணி அடிச்சுட்டு அவங்க பேசின பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறாங்களாம். அதில் முக்கியமாக இந்த ஹீரோயின்ஸை பற்றி பேசுகிறாங்களாம். மாது, பெண்கள், அதை பற்றி பேசுகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற பேச்செல்லாம் பெண்களை பற்றியதாக இருக்குது. இந்த ரெண்டு முக்கியமான போதைகள் ரொம்ப சகஜமாக இருக்குது. இந்த மீ டூ இதிலெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி பெண்கள் அங்கே இப்போ ஒரு பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்றது. அதாவது சம்மதத்தோடவோ சம்மதம் இல்லாமலோ சில நிர்பந்தங்களின் காரணமாகவோ சில சூழ்நிலைகள் காரணமாகவோ இது ஆனால் ரொம்ப சகஜமாக இருக்குது அப்படின்றது யதார்த்தமாக இருக்குது. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. அங்கே திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு அன்றாட வாழ்வியல் அம்சமாகவே இது இருக்குது. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்ஸில் ஃபாரினுக்கெல்லாம் போய் கூட சரக்கு அடிச்சுட்டு வர்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த தங்க தட்டில் வெள்ளித்தட்டில் வச்சு போதைப் பொருளை வச்சு அதை ஏதோ பண்ணுவாங்களாம். அதை பற்றியெல்லாம் இந்த சில லீக்ஸ்லாம் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த போதை என்பது, சரக்கு அடிக்கிறதுன்றது அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு அம்சமாக இருக்குது. அதே மாதிரி பெண்களை பயன்படுத்துவது, செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்ஸாக பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப சகஜமாக இருக்குது. இந்த உண்மையை இது உள்ள நடக்கக்கூடியது, திரைத்துறையில் நடக்கக்கூடியது. இந்த விஷயங்களை வெகு மக்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு விதத்தில் நம்ம ரஜினிக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மாதிரி வெளிப்படையாகவே இந்த சினிமாக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நம்ம பெரியவங்க அப்படியாக்கும், இவர் இப்படிப்பட்டவராக்கும், அப்படி இப்படின்னு நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களே கடைசியில் பார்த்தோம்னா உள்ள வேறு மாதிரி இருக்குது. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறாக இருக்குது. பொது வெளியில் காட்டக்கூடிய முகம் என்பது வேறாக இருக்குது. சினிமாவில் காட்டக்கூடிய முகம் என்பது வேறாக இருக்குது. இப்படி 3 முகங்கள் அவங்களுக்கு இருக்குது, 3 பக்கங்கள் இருக்குது, 3 விதமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதலை இந்த மாதிரி நம்மளை சிந்திக்க வச்ச ரஜினிக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.